நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈஸியா பண்ற பாதாம் கீர் அதான் பார்க்க போறோம். இது பாதாம் கீர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பெரிய கடை. அந்த கடையில வாங்கி ரெகுலரா எல்லாரும் சாப்பிடுவோம். அப்போ நான் சொன்னேன், பாதாம் வந்து யூஸ்வலாக அந்த பாலில் வந்து பைண்ட் ஆகும்போது ஒரு கரகரப்பு தெரியும். நீங்கள் என்னதான் நைஸாக அரைச்சாலுமே அந்த கரகரப்பு தெரியும். இப்போ அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, அப்படியே வழுவழுன்னு இருந்தது அந்த பால். ஆனால் நிறைய பாதாம் அதில். ஸோ நல்லா இருந்தது. நான் சொன்னேன், அது எப்படி இது அப்படி நைஸாக அரைச்சா கூட எவ்வளோ ஏதோ தெரியணுமே, தெரியலையே அப்படின்னு. யூஸ்வலாக நம்மளாம் பாதாம் பால் பண்ணால் அப்படி தானே பண்ணுவோம், பாதாம் கீர். ஸோ அப்புறம் பார்த்தேன், சரி அந்த ஸ்டைல்லையே கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணோம். பார்த்தா என் மகன் எல்லாருமே அதே மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பின்னாடி சிரிச்சுன்னா நிற்கிறேன், அவங்க தான் மாதிரி நான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா தானே சில விஷயம் ஒத்துக்கிறேன். ஆனால் அது பார்த்தா எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நான் சொன்னேன், இல்லை இது இந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. நான் குறையா சொல்லலை, பட் அவங்க ஸ்டைலில் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் அதே சமயம் சரி பாதாம் அரைச்சி போட்டு பண்ணால் தான் பாதாம் கீரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம பண்ணுற ஸ்டைலில் பண்ணிங்கனாலும் ஈஸியாக பண்ணலாம், டேஸ்டியாக பண்ணிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கான ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் அடுப்பில் போட்டிருக்கேன், பால் காய்ச்சிட்ருக்கோம். அது இதுக்கு நான் வந்து ஒரு 20-25 பாதாம் நம்ம அரைச்சி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடியை வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் நிறக்க அளந்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டருக்கு 1 டீஸ்பூன், 1 லிட்டருக்கு 2 டீஸ்பூன். சர்க்கரை வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுதான் இந்த இனிப்பை வந்து நார்மலாக இதில் ஏலக்காய் அது இது எதுவும் கிடையாது. குங்குமப்பூவோட ஃப்ளேவர், பாதாமோட டேஸ்ட் இதுதான் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த பாலை காய்ச்ச கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம ஒவ்வொன்றா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ பார்க்கணும். இப்போ இது கொதி வரப்போகுது. இதில் வந்து கொஞ்சமாக இந்த பாலை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சம் தாராளமாக நம்ம வந்து குங்குமப்பூ போடணும். இது என் பொண்ணு வந்து துபாயிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. சும்மா தூள் கிளப்பின்னு இருக்கேன் நான். நல்ல ஃப்ளேவருங்க, நல்ல கலரு. இப்போ நம்ம ஊர்லேயும் பிரமாதமாக கிடைக்கிது. பட் அங்கே கிடைச்சதுன்னா அங்கே நல்லா இருந்ததுமான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அவ்வளோதான். அவங்க பாவம் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க சொல்லுவோம். அவங்க பேரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் வந்தோன்னு செஞ்சு கொடுத்துருவோம். வந்தோன்னு சொல்ல எல்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் மருமக உங்கள் வீட்டுக்கார எல்லாரும் சாப்பிடுதான்பா. அப்ப அக்காக்கு நெக்ஸ்ட் டைம் வேணும்னா வரும்போது இன்னொரு பாக்ஸ் குங்குமப்பூவோட வரும். நாங்களும் ஸோ இப்போ வந்து இது கொதி வரப்போகுது பாருங்க. இந்த இது வந்து இந்த கீழே பேஸ் வந்து திக்காக இருக்கிற பேஸு. இதில் வந்து கொஞ்சம் கொதி வரும்போது தீயை குறைச்சிடணும், எல்லாம் கடகடன்னு பொங்கிடும். ஸோ இதில் இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். சூடா இருக்கிற பல்லதான் போட்டு ஊற வைக்கணுமா? அது ஊற வச்சா கொஞ்சம் கரையும் சொல்லுவாங்க. யூஸ்வலா நான் இதுலயே தானே போட்டுருவேன். இன்னைக்குதான் அதை கரைச்சி இப்படி போடுறேன். சரி. அப்ப ஆமா, சில் பால்ல போடலாமா? இல்ல, சில் பால்ல போட வேணாம். ஒண்ணு நேரடியா போடலாம், இல்ல இந்த மாதிரி கரைச்சிட்டும் போடலாம். அது ஒரு கலர் நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப அதை ஊத்திடலாம். இப்போ இதுதான் அதுக்கு கலரு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால பால் தான் நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் அவதான் அடுத்த தடவை வாங்கி கொடுத்துருவாங்க. சொன்னாலும் சொல்லிட்டு போறா நீ வேற. அதனால அவளை வந்து நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, நீ செஞ்சு சாப்பிட்டு பரவாயில்ல, ஆனால் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிடுவோம். இது இப்போ தீயை குறைச்சி வச்சிருக்கேன். இது கொதி வரணும். இதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இது கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இது எடுக்கிறது சிரமமாக இருக்கணும். சும்மா கார்ன்ஃப்ளவர் கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அது போதும்ப்பா. ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரையணும். ஸோ இந்த கப் இவ்வளோ குவான்டிட்டி பாலுக்கு நமக்கு எவ்வளோ பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு கப் கிடைக்க குட்டி கப்புல குடிச்சா 10 பேர் 12 பேர் குடிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆரம்பமா குடிக்கலாம்னா அது வந்து ஒரு 5-6 பேர் 7 பேர் வரும். 6 பேர் நல்லா குடிக்கலாம். ஓகே, ரெகுலர் கப்ஸ் நம்ம ரெகுலர் கப்ஸ் ஒரு 6-7 பீப்புள் அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ இதை இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் கொதி வரணும். அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கொதிச்சா தான்
இது அந்த காலிஃப்ளவர் வெந்திருக்குன்னு அர்த்தம், திக்காவும் ஆயிடும். அதனால விடாம கொஞ்சம் கலர் தீய மீது. இப்ப கலர் பாருங்க நல்லா அழகா இருக்கு பாரு கலர். இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு கொடுக்கணும், டேஸ்ட் பார்க்க கொடுக்க கூடாது குட்டி குட்டி டம்ளர்ல. அப்ப நல்லா ஒரு 4-5 லிட்டர் போட்டு பண்ணலாம். இது நம்ம வரைக்கும் பண்ணிக்கிறோம். யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய பண்ணணும். சத்தியமா திக்கா அரைச்சு பாரு. அவ்வளவு தூரம் போதும். ஆனா இது கொதிக்கணும், இது கொதிக்கணும். பட் அந்த கொதிக்க திக்கா ஆயிடுது. அந்த திக்கா ஆறுது இப்பவே ஆயிடுது இல்ல. இனிமே கொதிக்காத நம்ம வெயிட் பண்ண போறோம். இதுக்கு மேல நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் சேர்க்க கூடாது, நல்லா இருக்காது, அந்த ருசியை கெடுத்துரும். அதனால கார்ன்ஃபிளவர் வந்து அந்த 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் தாராளமா போதும். அதே மாதிரி இதை அரைச்சுதான் சேர்க்கணும். அப்படிதான் பாதாம் கீரை. நீங்க என்ன பண்றது பாதாம் கீரைன்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நான் இது ஒரு சிம்பிள் விஷயம். நிறைய இடங்கள்ல சாப்பிடும்போது அதுல என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா இதுக்காக நம்ம பாதாம் குறைச்சும் போடல, நம்ம அரைச்சு போடலே தவிர கொதிக்கிற இதுல வந்து நம்ம நறுக்கி வச்ச பாதாம் போட போறோம். ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் அதுக்கும் இதுக்கும் குறைச்சி விடுறது. என்ன உடனே கார்ன்ஃபிளவர் நம்ம சேர்க்கிறோம். இது கொதி வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி சாப்பிடும்போது ஏன்னா சாப்பிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுனால சொல்றேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதுல குட்டி குட்டி பீசஸா பாதாம் கிடைக்கிறதுனால சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸும் எதுவும் நல்லா சில் பண்ணி குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. நல்லா சில் பண்ணி அந்த கிளைமேட்டுக்கு குடிச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரெண்டாவது நல்லா ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். என்ன கொஞ்சோண்டு அதுல கார்ன்ஃபிளவர். ஆமா ஆமா, அவ்வளவுதான். இப்போ வந்து இதுல பாதாம் இதை நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இது ரொம்ப பொடியா நறுக்கணும் இல்ல, நார்மலா நறுக்குனா போதும். அதை ஃப்ரைல பண்ண வேண்டாம். வறுக்க வேண்டாம். கரெக்டா நாளைக்கு அதுவும் நியூ இயர்க்கு அதுக்குமா ஒரு சூப்பர் டிஷ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஈஸியா பண்ணிடுறேன். நான் நாளைக்கு கூட இதான் பண்றதா இருக்கேன். நீங்க சும்மா பண்ணி இதேதானா? இல்ல அதெல்லாம் கிடையாது. நீங்க வைக்க விட்டுற மாதிரிதான் அந்த சில்லு புருஷன் முன்னாடி இல்லைன்னா அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்க சாப்பிடலன்னா நீங்க சாப்பிடணும் மனசு கஷ்டமா போயிடும். நீங்க தான் சாப்பிடணும். எனக்கு சந்தோஷம் தான். ஆனா சொல்றேன் பட் நாளைக்கு இது எப்படி கண்டு அப்ப நீ எப்படி கேட்ப அந்த கேள்வி? நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கும் சேர்த்து இதே மாதிரி நாளைக்கு இதே தான் பண்ண போறேன்னா அதனாலதான் திடீர்னு டவுட் வந்துருச்சு. அதனால நாளைக்கு எல்லாரும் கூட நம்மளும் சேர்ந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு பேட்ச் பண்ண போறோம். சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பாயசம் பண்ணலாம்னு நினைச்சேன். பாயசம் பண்றதுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்சது தானே மெயினா. வீட்டுல சமையல் என்னவா இருந்தாலும் அவங்களுக்குலாம் பிடிச்சது தானே. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பண்றோம். ஸோ அந்த வகையில நான் பாயசம் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதாம் கீரை நாளைக்கு பண்ணிட்டு சுவாமி கிட்ட நைவேத்தியத்துக்கு வச்சு எல்லாரும் நினைச்சேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நேரில் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கலாமே ஒரு சின்ன நப்பாசை. அதனால அதை செஞ்சு காமிச்சேன். நம்ம யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அவ்வளவுதான். அதனால செஞ்சு காமிச்சிக்கலாமே அப்படின்னு. இன்னொரு டவுட், இப்போ இதுல வந்து சுகர் வந்து நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்றதை விட கம்மி லெவல் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அண்ட் சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேற ஏதாவது இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க முடியுமா? இல்ல இப்ப இதுல வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் வந்து நாட்டு சக்கரை. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நம்ம பண்ணல. சோ நீங்க சக்கரை தான் நான் போட்டு ட்ரை பண்ணிருக்கேன். சக்கரையோட அளவு பாத்தீங்கன்னா அப்படியே துடிக்க இருக்காது. அதாவது நெஞ்சுக்குள்ள இறங்கும் போது தெரியும், அந்த தொண்டைக்குள்ள இறங்கும் போது அந்த இனிப்பு தெரியணும்பாங்க. இது அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவு நார்மல் இனிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இனிப்பை குறைக்கும். அதனால இது உங்களுக்கு தேவைப்பட்டவங்க நம்ம யூஸ்வலா 1 லிட்டருக்கு 1 கப்பு தான் கணக்கு சக்கரை. நான் இன்னைக்கு 1/2 கப்பு போட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1/2 கப்பு, அதாவது 6 டேபிள் ஸ்பூன் 1/2 கப்பு வந்துடும். ஆமா, அது பார்க்க போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சர்விங்க்கும் 1 ஸ்பூன் சக்கரை தான் நம்ம காஃபி டீ குடிக்கிற அளவுக்கு தான். அந்த அளவுக்கு. அதனால இது வந்து நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இது நல்ல ஹெல்தியான ட்ரிங்க். நிச்சயமா. ஆமா, ஏன்னா அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இல்ல சுகர் போட்டு பண்றோமே, யூஸ்வலா பாயசம்னா எல்லாரும் பயப்படுவாங்க சுகர் அதுன்னு. இது நம்ம ஒரு காஃபி டீ குடிக்கிறோம்ல, அதை விடவே ஹெல்தியான ட்ரிங்க் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால், பாதாம், இதுல ஏலக்காய் போட்டுறாதீங்க, எதுவுமே சேர வேண்டாம். அந்த குங்குமப்பூவோட வாசம், பாதாமோட ருசி, பாலோட ருசி, இதுதான். ஸோ அதுவே நல்லா இருக்கும். இதை நல்லா இது பண்ணி பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆண்டி ஒரு டம்ளர்ல போர் பண்ணி காமிச்சிருங்க ஆண்டி, சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும். இது ஒரு பிளசன்ட் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூவோட வாசனை தான் அதில் இருக்கும். குங்குமப்பூ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நிறையவே போட்டுக்கலாம், இன்னும் இருக்கிறத பொறுத்தும் போட்டுக்கலாம். கலக்கி கலக்கி எடுங்க, ஏன்னா பாதாம் வந்து மேலே மிதக்கும். குடிக்கும்போது நல்ல ஒரு வாங்கி 5-6 பாதாமுக்கு மேலே வாயில் கடிப்படும். நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு போட்டால் நல்லா இருக்கும். அரைச்சி போட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி சுட சுடவும் கொடுக்கலாம்,
சில்லுன்னு கொடுக்கலாம். இல்ல இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு தான் சில்லுன்னு, ஆமா அதுதான் வாஸ்தவம். இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு இருக்கணும். அதே மாதிரி இதில் போட்ட பொருள் எல்லாமே நல்லா, அதாவது அந்த கார்ன்ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலாக வந்து இந்த அப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது பாயசம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற போது கேட்கவே வேண்டாம். நல்லா எல்லாருக்குமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம், அதே சமயம் வீட்டில் இருக்கவங்க பிரியமாக சாப்பிட்ற மாதிரியும் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு இது பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இந்த கை இது பண்ண முடியல, கமெண்ட்லாம் போட முடியல நான் சொல்லியிருந்த போது அத்தனை பேரும் உடம்பு பார்த்துக்கணுமா அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஆறுதலான அழகான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் பாரு. ஸோ இந்த பாயசம், அதாவது இந்த பாதாம் கீரும் பண்ணி புத்தாண்டு அழகா சந்தோஷமா குடும்பத்தோட ஆரோக்கியமா நிம்மதியா நல்லா கொண்டாடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.